ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு முருகாஸ் வள்ளி வ்ளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுரையில பெஸ்ட் இன்டீரியர் ஷாப் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா போரஸ் இன்டீரியர் அப்படின்னு வரும். நம்ம சேனல்ல அதை பத்தி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். போரஸ் இன்டீரியரோட இன்னொரு நியூ வெஞ்சரான ஹோம் ஜுவல்ஸ்ல இருக்கும். நம்ம கூட ஸ்ரீனிவாசன் சார் இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி வணக்கம் இருக்கீங்க? வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சோ ஹோம் ஜுவல்ஸ்ல நீங்க என்னெல்லாம் வச்சிருக்கீங்க? மக்களுக்கு வந்து அத ஒரு சின்ன இதுவா சொல்லிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா இன்டீரியர் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி நிறைய பேசியிருக்கோம். இப்ப அந்த இன்டீரியர் இன்னும் மேலும் அழகுபடுத்துறதுக்கு நிறைய பொருட்கள் நீங்க வச்சிருக்கீங்க. ம். உங்ககிட்ட என்னென்ன பொருட்கள் இருக்கு? அது எப்படி எல்லாம் நீங்க வந்து மக்களுக்கு கொண்டு போயிட்டு நீங்க சொன்ன மாதிரி நாங்க வந்து இன்டீரியர் வந்து ஃபினிஷ் பண்ணிடுவோம். இன்டீரியர் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் அதில் வைக்கக்கூடிய பொருட்கள் வந்து நாங்க வந்து வெளியே சோர்ஸ் பண்ணி அப்படியே பண்ணிடுவோம். பண்ணும்போது நம்ம என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் கொடுக்கணும், எப்படி டெக்கர்ஸ் இருக்கணும், நம்ம எய்ம் பண்ணணும் இல்லையா? ஆமா. எய்ம் பண்ணாதான் நம்ம மார்க்கெட்ல கிடைக்காது. அப்போ அதெல்லாம் எப்படி கொடுக்கணுன்றத நம்ம கலெக்ஷன்ஸ் பண்ணணும். கலெக்ஷன் பண்ணி இந்தியா ஃபுல்லாகவே கலெக்ஷன் பண்ணணும். அப்போ இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் அதெல்லாம் கலெக்ஷன் பண்ணி இங்கே நாங்கள் வந்து ஃபில் பண்ணி வச்சிருக்கோம். ஃபுல்லாகவே வந்து வீடுகளுக்கும் இந்த டெக்கோர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும், ஆஃபீஸும் யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஆமா, இது போக நம்ம கார்பரேட் ஆஃபீஸ், பேங்க் செட்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து டெக்கோர்ஸும் கொடுக்கலாம், கிஃப்ட் ப்ராடக்டாகவும் கொடுக்கலாம். கிஃப்ட் ப்ராடக்ட் ஆகும் கொடுக்கும். இந்த மாதிரியான ஒரு செக்மெண்ட்ல நம்ம இங்க எல்லாமே நான் வந்து இப்ப இங்க என்னென்ன கான்செப்ட்ல சார், லைக் பெட்ரூம்னா பெட்ரூம்க்கு தனியா இந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து ஆமா. யூனிக்கா வச்சிருக்கீங்களா? நீங்க கேட்ட மாதிரி பெட்ரூம்ஸும் இல்லை, பெட்ரூம்னா பெட்ரூமுக்கு எடுத்துக்கிறோம். லிவிங் ரூம், லிவிங் ரூம். ஆமா. ஆஃபீஸ் செட்டாருக்கு உள்ளது ஒவ்வொன்றையும் தனித்தனியாவே நான் வந்து கலெக்ஷன்ஸ் இப்ப வந்து நிறைய படத்துல எல்லாம் பாத்திருக்கோம், படிக்கட்டு ஏறும் போது சைட்ல எல்லாம் அந்த வால்ல இருக்கும். அந்த மாதிரியானதுதான் இந்த சோ நிறைய விஷயங்கள் வந்து இங்க வச்சிருக்கீங்க. அதெல்லாம் நீங்க பாத்துடலாமா சார்? ஆபாசம். சோ வாங்க நம்ம இப்ப டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போயிட்டு இந்த சூப்பரான கலெக்ஷன் எல்லாம் பார்க்கலாம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். துள்ளி வரப்போரா, துள்ளி வரப்போரா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம போரஸ் இன்டீரியர் எப்படி போகலான்னு பார்த்துடலாம். பெரியார் பேருந்து நிலையத்துலேருந்து கொஞ்சம் தூரம் அப்படி வந்தீங்கன்னா ஃப்ளைஓவர் இருக்கும். அந்த ஃப்ளைஓவரில் ஏறினோடனே ரைட் சைடில் டர்ன் பண்ணோம். ஸோ ரைட் சைடில் டர்ன் பண்ணி அந்த சிக்னல் இருக்கும். சிக்னல்லேருந்து லெஃப்ட்டு, அதாவது உங்களுக்கு ரயில்வே ஜங்ஷன் ரோடு, அந்த ரோட்டில் தான் நம்ம போகிறோம். இது வந்து ஒரு ரூட்டு தான். நீங்கள் எந்தெந்த ஊர்லேருந்து வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரூட் பார்த்துக்கலாம். ஸோ பெரியார் பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்குன்னு சொல்கிறதுக்காக தான். இது ரயில்வே ஜங்ஷன் ரோடு. இந்த ரோட்டில் கொஞ்சம் தூரம் வந்துட்டே இருங்க. ரைட் சைடில் ராயல் கோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் இருக்கும். அந்த ஹோட்டல் தாண்டினோன்னா பெட்ரோல் பங்க்லாம் தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தூரம் வந்தோன்னே மீனாட்சி பஜார் எல்லாருக்குமே தெரியும். இது ஒன் வே அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல ஒரு சின்ன யூ டர்ன் வச்சுருப்பாங்க. அந்த மீனாட்சி பஜாருக்கு ஆப்போசிட்டில் இந்த யூ டர்னில் நீங்கள் டர்ன் பண்ணிக்கோங்க. இதில் டர்ன் பண்ணி ஆப்போசிட் ரோடில் நம்ம கொஞ்சம் தூரம் வந்த உடனே லெஃப்ட்டில் ஃபஸ்ட்டு சந்து போது பாருங்கள். இதில் கட் பண்ண உடனே ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு 6வது பில்டிங்காக இருக்கும். ஸோ ஹோம் ஜுவல்ஸ் போரஸ் இன்டீரியர்ஸ்னு போட்டே இருக்கும். இதுதான். ஸோ இங்கே தான் நம்ம போக போகிறோம். போரஸ் இன்டீரியர்ஸ் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வருஷமாக வந்து இன்டீரியர் ஃபீல்டில் இருக்காங்க. அவங்களோட இன்னொரு வெஞ்சர் தான் ஹோம் ஜுவல்ஸ். அதாவது வீட்டை அலங்கரிக்கக்கூடிய அலங்கார பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் நினச்சி பார்க்காத பொருட்கள் எல்லாமே. ஸோ இதில் உள்ளே வந்த உடனேயே லெஃப்ட்டில் ஸ்டெப்ஸ் ஏறுது பாருங்கள். லெஃப்ட்டில் ஏறிடுங்க. ரைட்டில் போனீங்கன்னா அடுத்த கடைக்குள்ளே போயிடுவோம். ஸோ லெஃப்ட்டில் கொஞ்சம் தூரம் மாடிக்கு வந்த பிறகு அகைன் லெஃப்ட்டு. இதில் நீங்கள் உள்ளே என்ட்ரானோடனேயே ஸ்டெப்ஸ் வழியாகவே உங்களுக்கு அப்படியே வழி காட்டும். அதில் வந்து உள்ள மேலே ஏறினோன்னா ரைட் லெஃப்ட் 2 இடம் இருக்கும். ரைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஷாப் இருக்கும், அதுக்குள்ளே போயிடாதீங்க. ஸ்டெப்ஸ் ஏறினோடனே லெஃப்ட்டில் இருக்கிறது தான் ஹோம் ஜுவல்ஸு. ஸோ வாங்க இன்றைக்கி ஹோம் ஜுவல்ஸில் போய் சூப்பரான கலெக்ஷன்லாம் பார்க்கலாம். சார் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம் சார்? இப்போ நம்ம பார்க்க போகிறது தேஞ்சூர் ஆர்ட். தேஞ்சூர் ஆர்ட் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலானது. ஏன்னா எப்படி அப்படின்னா நம்ம பழைய காலங்களில் ரவிவர்மன் இது மாதிரியான ஆர்டிஸ்ட்லேருந்து இந்த மாதிரி தேஞ்சூர் ஆர்ட் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இதில் தஞ்சாவூர் ஓவியங்கள் வந்து நம்ம சோழகால பாரம்பரியங்களை அது நம்ம பின்பற்றக்கூடிய அந்த கலைமுறை மரபோட ஒத்து போற ஒரு விஷயம், அந்த இதையே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த ட்ரெடிஷ்னல் அந்த டைப்லேயே பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து இந்த தேஞ்சூர் ஆர்ட்ல வந்து பெரும்பான்மையா சாமி படங்கள் வந்துட்டு கண் திறக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இந்த கண் திறக்கிறது, அந்த சாஸ்திரப்படி கண் திறக்கிறது, அது எல்லாமே வந்துட்டு ரொம்ப அந்த பாரம்பரியங்களோடய பண்ணிட்டு இருக்கோம். இது நம்மளுடைய என்ன மெத்தட்ல பண்ணணுமோ அதுதான் பண்ணுங்க. நம்மளோட சொந்த தயாரிப்பு. ஓகே சார். இப்ப இதுல வந்து கஸ்டமைஸ்ட் கேட்டாலும் நீங்க செஞ்சு தருவீங்க. சின்ன சைஸ்னா இருந்தாலும் எவ்வளவு பெரிய சைஸ்னாலும் பண்றோம். சின்ன சைஸ்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த அளவுக்கு சின்ன சைஸ். இது வந்து தேஞ்சூர் ஆர்ட்லயே ஒரு மாற்று சிந்தனையில பண்ணது. கண்ணாடியில இந்த ஆர்ட் பண்ணிருக்காங்க. பண்ணி இது வந்து ஃப்ரேம் மோட உள்ளது. சோ கண்ணாடியிலே தேஞ்சூர் ஆர்ட் பண்ணி அத வந்து ஃப்ரேம் பண்ண மாதிரி. இப்ப எந்த கடவுள் உருவமா இருக்கட்டும் எதுனாலுமே நீங்க தஞ்சாவூர் ஓவியங்கள்ல பண்ணலாம். கடவுள் உருவங்களும் பண்றோம். நம்மளுடைய பெரியவங்களுடைய மறைந்த பெரியவங்களுடைய உருவங்கள் தேவையா அதுவும் பண்றோம்.
இது மாதிரியான எல்லா உருவங்களும் பண்ணி கொடுக்குறோம். எவ்வளவு ஸ்டார்டிங் ரேட்ல இருந்து இருக்கு சார்? இப்போ ஸ்டார்டிங் ரேட்டுங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம 500 அந்த ரேஞ்சில இருந்து ஆரம்பிக்குது. இது வந்து கண்ணாடியில உள்ள அந்த இதே இது ப்ராப்பர் டேஞ்சர் ஆர்ட் எடுத்தீங்கன்னா 3500 அந்த ரேஞ்சில இருந்து ஆரம்பிக்கும். அந்த ரேஞ்ச்ல இருந்து 3500 இப்ப இதுல வந்து வேரியேஷன்ஸ்னு இருக்கா சார்? இப்ப தஞ்சாவூர், ஏன்னா இப்ப எங்களுக்கு அதை பத்தி தெரியாது. இப்ப தஞ்சை ஓவியங்கள்னு இதுல எது தஞ்சை ஓவியங்கள், அதுல என்னென்ன யூனிக்னஸ் இருக்கு? இப்ப தஞ்சை ஓவியங்கள்ல உள்ள யூனிக்னஸ்ன்றத பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான இந்த ஃப்ரேம்ல இந்த டீடைல் இருக்கு இல்லையா, இந்த உள்ள எம்போஸ் ஆகி தெரியுது. ஃபுல்லா அந்த நகாஸ் ஒர்க் ஃபுல்லாவே அப்படி இருக்கும், ஸ்டோன் ஒர்க்ஸ் இருக்கும். இது வந்து இப்ப உள்ள இந்த மெத்தட்ல என்ன அப்படின்னா ஃபிளாட் தஞ்சாவூர் ஆர்ட். அது போக பாத்தீங்கன்னா கீழே பாருங்க இந்த மாதிரி எம்போஸ் ஆகி தெரியறது. ஆமா, இதெல்லாம் வந்து 3D எம்போஸ்டு. ஓகே, அப்படியே தத்ரூபமா இருக்கு, ஒரு கடவுள் இருக்க மாதிரி உருவம் அப்படியே உட்கார்ந்த மாதிரியே இருக்கும். ஓகே, 3D எம்போஸ்டு. இப்பெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் மினிமம் என்ன ரேட்ல இருந்து சார் நம்மளால செய்ய முடியும்? இந்த சைஸ் தான் நம்ம ஸ்டார்டிங் சைஸ் இருக்கும். ஓகே சார். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16000 18000. ஆனா பாக்க ரொம்ப வந்து நல்லா சூப்பரா இருக்கும். பிரம்மாண்டமா பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கும். இது வீட்டுக்கு மட்டும் இல்ல, பிசினஸ் பண்ற இடத்துலயும் வைக்கலாம். கிஃப்ட் பர்பஸ்க்கு நிறைய வாங்குறாங்க. கிஃப்ட் பர்பஸ்க்கு நிறைய வாங்குறாங்க. நீங்க எவ்வளவு அடி வரைக்கும் செஞ்சு கொடுத்திருக்கீங்க சார்? இது நாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா டேஞ்சர் ஆர்ட் கிட்டத்தட்ட அதாவது வீடியோக்கு யூஸ் பண்ண கூட இந்த மாதிரி சைஸ் யூஸ் பண்றோம். இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அவங்க வீடுகள்லயே வந்துட்டு கலைப்படைப்புகளா வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி கலைப்படைப்புகளா இருக்கிறதுக்கு 16 அடி ஆகணும், 10 அடி உயரத்துக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம். பிரம்மாண்டமாவும் செய்யறாங்க. இப்ப நகை கடைகள் எல்லாம் நம்ம உள்ள நுழையும் போது பாத்திருப்போம், பெரிய பெருமாள் இது வச்சிருப்பாங்க. பெருமாள், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இதெல்லாம் வச்சிருக்காங்க. சோ எல்லா சாமியுமே இவங்க வச்சிருப்பாங்க. நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க. அடுத்து என்ன சார் பார்த்தோம்? அடுத்து பாக்குறீங்கன்னா இம்போர்ட்டட் ஃப்ரேம்ஸ். இம்போர்ட்டட் ஃப்ரேம்ஸ் இன்னைக்கு இன்டீரியர் கலெக்ஷன்ஸ்க்கு ரொம்பவே ஆப்டா இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இது. இது மோஸ்ட்லி நம்ம மூவிஸ்ல வந்து அந்த படிக்கு சைடுல வைப்பாங்க. ஹால்ஸ் வந்து பெரிய ஹால் இருக்கும். அந்த ஹால்ல இந்த ஒரு ஃப்ரேம் வச்சா வால் வந்து பிளைன் வாலா இல்லாம வந்து பிரம்மாண்டமா இருக்கும். ஓகே. இப்ப நிறைய பேருக்கு ஐடியா இருக்காது சார், வீடு பிரம்மாண்டமா கட்டிடுவாங்க. இப்ப அவங்களுக்கு நீங்க ஐடியாஸ் இதெல்லாம் எப்படி சார்? நாங்க இந்த இன்டீரியர் பண்ணும்போதே நாங்க இந்த டிசைன்ல இந்த ஃப்ரேம்ஸ் வச்சு பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னு செட் பண்ணி காமிப்போம். ஓ, செட் பண்ணி காமிப்பீங்க. சூப்பர் சூப்பர் சார். ஒருவேளை இந்த ப்ராடக்ட் மட்டுமே வேணுன்றவங்களுக்கு பின்னாடி எப்படி பண்ணலாம்ன்ற ஐடியாஸும் கொடுக்குறீங்க. சோ நீங்க வந்து ஒரே கலர் ரெண்டு மாங்க இவங்க கிட்ட இன்டீரியர் பண்ணும்போது அந்த வீட்டை எவ்வளவு அலங்காரப்படுத்தணும், அழகுபடுத்தணும்னு கூட கேட்டுக்கலாம். சூப்பர் சூப்பரா இருக்கு. இப்ப இதெல்லாம் வந்து பிரைஸ் என்ன மாதிரி சார் ஸ்டார்ட் ஆகுது? இதோட பிரைசஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18,500, 25,000, 40,000. ஆனா அந்த அளவுக்கு ஒர்த் நல்லா இருக்கு. வெரைட்டிஸ் நிறைய இருக்கு. வெரைட்டிஸ் நிறைய இருக்கு. இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்கு. இப்ப இல்ல அவங்க போட்டோ கொண்டு வந்து எனக்கு இது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தாங்க இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டா கஸ்டமைஸ் பண்ண முடியாது. இப்ப தஞ்சாவூர் ஆர்ட்ல பண்ணலாம். டேஞ்சர் ஆர்ட்லாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாவே இம்போர்ட்டட். வாவ், அதெல்லாம் சூப்பரா இருக்கு பாருங்க. சோ இதெல்லாம் ஒன்னு வாங்கி வந்து வச்சாலாம். இதெல்லாம் நார்மல் வீட்லயே வைக்கலாம் சார். எல்லா வீட்லயும் வைக்கலாம். சோ சின்ன சைஸ்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா ஒரு கிளாக்க விட ஒரு 2 சுத்து பெருசு அவ்வளவுதான். பட் ரொம்ப நல்லா இருக்கு. 20,000 23,000 அந்த மாதிரியும் பெருசா இருக்கு. சோ அடுத்த ஃப்ளவர் வாஷ் பார்க்க போறோமா சார்? ஃப்ளவர் வாஷ்ல பாத்தீங்கன்னா ஃப்ளவர் பாட்ஸ் இது வந்து இப்ப ஃபுல்லாவே செராமிக். செராமிக்ல விலங்குகளுடைய அந்த உருவங்கள் அது பிளஸ் தொட்டி அது 2 செட் அப்படின்ற அந்த ஐடியாவில் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. இது மாதிரியான பார்ட்ஸ்ல நம்ம வந்து பிளான்ட் எல்லாம் வச்சு ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். இந்த ஃப்ளவர்ஸ் நீங்க மாத்தி பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்க இது பண்ணி மாத்தி அந்த இடங்களையும் கஸ்டமைஸ் பண்ணியும் தருவீங்க. சரி சார், இப்ப வெளியூர்ல இருந்து பாத்துட்டு இருக்காங்க, நாங்க ஹோம் ஜுவல்ஸ் கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு வாங்கலாமா அப்படின்னா ஆன்லைன்ல வாங்க முடியுமா? ஆன்லைன்ல வாங்க முடியும். இல்ல நீங்க வந்து நீங்க ப்ராடக்ட் ஆன்லைன்ல இல்லாம டைரக்டா நீங்க போன்ல கனெக்ட் பண்ணி இது மாதிரி சாம்பிள்ஸ் காமிச்சிட்டீங்கன்னா காமிச்சிட்டு
அதை வந்து உங்க கொரியர்ல டெலிவரி பண்ணி டெலிவர் பண்ணலாம். ஸோ இவங்க கிட்ட நீங்க ஆஃப்லைன் மட்டும் இல்ல ஆன்லைன் டைப் வச்சிருக்கோம். டைப் வச்சிருக்கீங்க. ஸோ எஸ்டி கொரியன் மூலியமா உங்களுக்கு சூப்பரா பேக் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. சப்போஸ் நீங்க ஏதாவது சின்ன லெவல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த கலெக்ஷன் ஹோல்சேல்ல வாங்கணும்னாலும் நீங்க இவங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வேற பாட்ஸ் எல்லாம் என்ன மாதிரி பாட்ஸ்லாம் சார் உங்ககிட்ட? மேனிக்வின்ஸ் இருக்கு. ஸோ நிறைய பேர் வீட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சனு ஹால் எங்கே பார்த்தாலும் ஃப்ளவர் வைக்கிறது வந்து ஏன்னா ரொம்ப நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்பா இருக்கும். மேனிக்வின்ஸ்லாம் இருக்கு. சூப்பர்வா இருக்கு. மேனிக்வின்ஸ் இல்லையா? இந்த மாதிரி மேனிக்வின்ஸ் இதை நம்ம கிஃப்டிங் பர்பஸ்க்குமே நீங்க சொல்ற மாதிரி யூஸ் பண்ணலாம். வாங்குவாங்க. இப்போ ஸ்டார்டிங் என்ன ரேட்ல இருந்து சார் நம்ம கிட்ட இந்த ஃப்ளவர் பாட்ஸ் இருக்கு? 300 350 அந்த ரேஞ்ச்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ எல்லாமே ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ், ரொம்ப குவாலிட்டி வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. செராமிக் இருக்கு, கிளே டைப் இருக்கு, இதெல்லாம் கிளே டைப். அதுலயுமே ஷேப்புமே நிறைய ஷேப்ஸ் இருக்கு. வெரைட்டிஸ் உங்ககிட்ட இருக்குல்ல. கலெக்ஷன்ஸ் 3 months ஒன்ஸ் நம்ம போய் பார்த்து எடுக்கிறோம். கலெக்ஷன்ஸ் வந்து 3 months ஒன்ஸ் நீங்க பார்த்து எடுத்துட்டு வரீங்க. ஏன்னா அது வந்து உள்ள மாடல் வந்து அடுத்த ஒரு 6 மாசம் செக் பண்ணா இருக்கு. ஆமா ட்ரெண்ட் ஆயிட்டே இருக்கு. சோ ட்ரெண்டிங்க்கு ஏத்த மாதிரி நீங்களும் மாறிட்டீங்க. நம்ம அந்த மாடல்லே மாத்திட்டே இருக்கோம். இப்போ வேற என்னலாம் இருக்கு சார்? வேற என்ன பார்க்க போறோம்? வேற அப்படியே வாங்க. நம்ம அடுத்து பார்க்க போறது என்ன ஃபவுண்டன்ஸ். ஃபவுண்டன்ஸ் வந்து வீடுகள்ல பெட்ரூம்ல பர்టిక్యులர் பெட்ரூம்ல சின்ன சின்ன ஃபவுண்டன்ஸ் பெட்ரூம்ல வச்சுக்கலாம். நம்ம நைட் தூங்கும்போது வந்து அந்த நீர்வீழ்ச்சியோட சவுண்டு சத்தம் இருந்தா நல்லது அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இருக்கு இல்லையா? அதுக்காக இந்த மாதிரி ஃபவுண்டன்ஸ் வைக்கிறாங்க. அதாவது வைக்கிறது, அதாவது ஃபயர் ஏரியாவில் ஓடிஎஸ் வைக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கு. சின்ன சின்ன ஃபவுண்டன்ஸ், ரொம்ப சின்ன ஃபவுண்டன்ஸ் வந்து பெரிய ஃபவுண்டன்ஸ் ஒரு 2500 அந்த ரேஞ்சில் தான் செட் ஆகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓடிஎஸ் வைக்கிற மாதிரி பெரிய ஃபவுண்டன்ஸ் இருக்கு. பெரிய ஃபவுண்டன்ஸ்லாம் ஓடிஎஸ் வச்சுக்கலாம். இல்லை நம்ம வெளியில புல்தரைகள்ல நீங்க எஸ்டிவியில் வைக்கக்கூடிய ஃபவுண்டன்ஸ் இருக்கு. ஒரு 10 அடி 12 அடிக்கெல்லாம் உள்ள ஃபவுண்டன்ஸ் தான் இருக்கு. வீட்டோட அளவுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து அதை செட் பண்ணிக்கலாம். ரெக்யர்மெண்ட்ஸ் தான். ரெக்யர்மெண்ட் என்ன இருக்கோ அந்த ரெக்யர்மெண்ட் தந்தப்பல ஆர்டர் சோர்ஸ் பண்ணி விட அவங்க கொடுத்துக்கலாம். இப்ப வெளியூர்ல இருக்காங்க, எங்க வீடை நாங்க டெக்கரேட் பண்ணோம், நீங்க வந்து இன்டீரியர் பண்ண, எனக்கு இன்டீரியர் வேண்டாம் வெறும் டெக்கரேஷன் மட்டும் வேணும்னா நீங்க விசிட் பண்ணி உங்களுக்கு எப்படி டெக்கரேஷன் செட் பண்ணி தரலாமா சார்? எப்படி பண்ணலாம்ன்ற ஐடியாஸும் கொடுத்துடலாம். அவங்ககிட்ட ஆள் இருக்காங்க. ஓகே, ஐடியாஸும் கொடுத்துடலாம். சோ சூப்பரான விஷயம் சார். இப்ப அடுத்து என்ன சார் பார்க்கலாம்? அடுத்து பார்க்க போறது மெட்டல் ஆர்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து கிளாஸ் என்கிரேவ் ஐட்டம்ஸ். கிளாஸ் என்கிரேவ் ஐட்டம்ஸ் ஸ்டோன்ஸ் உள்ளது. இதுல பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப குட்டி சைஸ், இந்த மாதிரியான குட்டி சைஸ் விநாயகர், இல்ல நம்ம இந்த மாதிரி பெரிய சைஸ் அது நம்ம பாலி ஐட்டம்ஸ் சொல்லுவாங்க, பாலி என்கிரேவிங் ஐட்டம்ஸ் சொல்லுவாங்க. அது மாதிரியான நகாஸ் ஐட்டங்கள் சார். அதுல வந்து அந்த மீனாகாரி ஒர்க் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல சார்? இப்ப அது வந்து எப்படி சார் நார்மல் பிராஸ்க்கும் அதுக்கும் என்ன சார் வித்தியாசம்? நார்மல் பிராஸ் வந்து வார்ப் ஐட்டம் இல்லையா? ஆமாங்க. அந்த வார்ப் ஐட்டங்களையும் தாண்டி ரொம்ப ரா மெட்டீரியல்ஸ்ல வந்து பண்றது நீங்க சொல்றதெல்லாம் அந்த மாதிரி ஐட்டங்களும் நம்ம வச்சிருக்கோம். இந்த நாங்க மெயின்டைன் பண்ற அந்த பிராஸ் கேஸ்டிங் பிராஸ் தான். கேஸ்டிங்லேயே நல்ல குவாலிட்டியான கேஸ்டிங் உள்ளது. அந்த பண்ணக்கூடிய அந்த ஆசாரி சொல்லுவாங்க, அந்த ஆசாரி சிற்பியோட அந்த எல்லாமே கைவேலைப்பாடு, அதுதான் வந்து இங்க வந்து நம்மளுடைய யூனிக் அது. சரி சார், இப்ப இது வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு, அப்ப பிரைஸ் ரொம்ப அதிகமா இருக்குமா அப்படின்னா அது எப்படி சார் பிரைசஸ்லாம்? பிராஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரேட் வந்து வேரியேஷன் வந்துட்டே இருக்கும். ஆமா கண்டிப்பா, மார்க்கெட் ரேட்டை பொறுத்து இருக்கும். நாங்க என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா நம்மளுடைய பர்ச்சேஸ் ரேட்ல இருந்து அப்படிதான் கொடுத்துட்டு இருக்கோம். பிராஸ் வேரியேஷன் இருந்தா அப்படி ஏத்துறது கிடையாது. ஓகே, பெஸ்ட் பிரைஸ்க்கு மார்க்கெட்ல பெஸ்ட் பிரைஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வித்தியாசமான சிலைகள், ரொம்ப ரொம்ப அழகான சிலைகள் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. இது டெக்கரேட்டிவ் பர்பஸ் மட்டும் இல்லாம நீங்க கிஃப்டிங் பர்பஸ்க்கும் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஆப்ஷனா இருக்கும். சாமி சிலைகள் வச்சிருக்கீங்க, அலங்கார சிலைகளும் வச்சிருக்கீங்க. அலங்கார சிலைகளும் இருக்கு. ஓகே சார், அலங்கார சிலைகள் எல்லாமே நிறைய இருக்கு. இப்ப பிராஸ் அந்த இதுவும் வச்சிருக்கீங்க. இப்ப இது இல்லாம இந்த மெட்டல்ல என்ன மாதிரி ஆர்ட் கலைநயம் உள்ள பொருட்கள் வச்சிருக்கீங்க சார்? இப்ப என்ன சார் பாக்குறோம்? இப்ப நம்ம பாக்குறது மெட்டல் ஒர்க்ஸ். ஓகே, இப்ப இந்த மெட்டல் ஒர்க்லாம் என்ன மாதிரி பிரைஸ், என்ன மாதிரி சைஸஸ்ல இருந்து சார் இருக்கு? மெட்டல் ஒர்க்லாம் ஸ்டார்டிங் சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 850 அந்த ரேஞ்சில இருக்கு. இது வந்து உங்க செட் இது ஒரு 3 பீஸ் அந்த மாதிரி வரும். அந்த மாதிரிலாம் இருக்கு. இது 1500 அந்த மாதிரிலாம் ஸ்டார்டிங் வரும். ஓகே, சோ மெட்டல் ஒர்க்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம டேபிள் டாப்ல வைக்கிறது, வெரைட்டிஸ் வச்சிருக்கீங்க. வால் மவுண்டா உள்ளது, சீலிங்ல இருந்து ஹேங் ஆகுறது, இந்த மாதிரி நிறைய ரேஞ்சஸ் இருக்கு இந்த மெட்டல் ஒர்க்ஸ்ல. இது வந்து மெட்டல் ஆர்ட். மெட்டல் ஆர்ட் இது வந்து நார்மல் மெட்டல் ஆர்ட் சொல்றது. ஆனா வைக்கக்கூடிய அந்த எங்க நம்ம மவுண்ட் ஆகுறதோ இல்ல டாப் வைக்கிறதோ அந்த மாதிரியான வெரைட்டிஸ் நிறைய இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து ஆர்கிடெக்ட் ப்ராடக்ட்ஸ். ஆர்கிடெக்ட் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கு இல்லையா? இது ஃபுல்லாவே ஆர்கிடெக்ட் ப்ராடக்ட்ஸ் தான். ஆர்கிடெக்ட் ப்ராடக்ட்ஸ் என்ன சார்? ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படின்னா இப்போ
புதுசா கட்டக்கூடிய பில்டிங்ல வந்துட்டு இன்ஜினியர்ஸும் ஆர்கிடெக்ட்ஸும் அவங்க டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க. டிசைன் பண்றதுல இந்த இடத்துக்கு இப்படிதான் வரணும்னு ஒரு சைஸஸே வந்து மெஷர் பண்ணி வச்சிருப்பாங்க. கொடுப்பாங்க. அந்த மெஷர்மெண்ட்ல இந்த இடத்துக்கு இந்த மாதிரியான பொருள் தான் வேணும், இந்த மாதிரியான உருவங்கள் தான் வேணும் அப்படின்லாம் அவங்க வந்து ஒரு ஸ்பெக் கொடுப்பாங்க. அவங்க ஒரு கிரியேட்டிவ்ல வச்சிருக்கிறதுக்கான தேவையான பொருள் நீங்க வச்சிருக்கீங்க. சோ இப்ப இந்த மாதிரி பொருட்கள் வந்து எப்படி சார் நீங்க கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஐடியா வந்தது? ஏன்னா நம்ம இன்டீரியர் டிசைன் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நிறைய ஆர்கிடெக்ட் நிறைய இன்ஜினியர்ஸ் நமக்கு வந்து ஒர்க் கொடுக்குறாங்க. அந்த ஒர்க்குக்கு தேவையான பொருள் அவங்களே தேடி கொடுப்பாங்க. ஸோ அதை நம்மளே இப்போ கொண்டு வந்து வைக்கும் போது அவங்க அந்த கலெக்ஷன்ஸை எங்கேயும் தேடாம இங்கேருந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்போ நாடு ஃபுல்லாவே நம்மகிட்ட நேரடியாக கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச மதுரையில இந்த மாதிரி யுனிக் கலெக்ஷன்ஸ் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆர்கிடெக்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க வேற எங்கேயும் பார்க்க முடியாது. நாங்க ஃபுல்லாவே கொடுத்துருக்கோம். அதுவும் ஃபுல்லாவே மாறிட்டே இருக்கும். மாறிட்டே இருக்கும். ஒன்ஸ் பேச அப்படின்னா புது கலெக்ஷன் புது வெவ்வேறு மாடல்ல தான் இருக்கும் நிறைய. ஸோ இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா சார் சொன்ன மாதிரி இப்போ நீங்க ஒரு ஃபுட்பால் பிளேயரா இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாங்கிக்கலாம் யூனிக்கான கலெக்ஷன்ஸ். ஸோ அது இல்லாம இல்ல யோகா போசஸ் மாதிரி வேணும் அப்படின்னா நீங்க யோகா போசஸ் மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ யூனிக்கா நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க. நான் வீடியோல உங்களுக்கு காட்டுறேன், நீங்களே பாருங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன சார் பார்க்க போறோம்? பிளாக் ஐட்டம்ஸ், அதாவது இன்டீரியர் ப்ராடக்ட் பிளாக்ஸ். ஃபுல்லாவே நம்ம பேக்ரவுண்ட் என்ன கலர் என்ன மெத்தட் அதுக்கு மேட்சிங்கா வரக்கூடிய இன்டீரியர் ப்ராடக்ட் பிளாக்ஸ் வந்து நிறைய இருக்கு. இது வந்து வெரைட்டிஸ் வந்துட்டே இருக்கு. இதுல இன்னும் ஒரு சில வெரைட்டிஸ் வந்து கேட்டலாக் வைட்ஸ் நம்ம கொடுக்க முடியுங்கிறதால இதெல்லாம் பாத்தீங்கன்னா மெட்டல்ல நம்ம வால் ஹேங்கிங் ஐட்டம்ஸ் இல்லையா, இந்த வால் ஹேங்கிங் ஐட்டம்ஸ் ஃபுல்லாவே இது வந்து இந்த நம்ம சென்டிமெண்டா சவுண்ட் வாட்சிங் இருப்பாங்க. ஃபுல்லாவே வீட்டுல வந்து சோ தீம் பேஸ்லயே வச்சிருக்கீங்க. லைக் ஃப்ளவர்ஸ் நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான உருவங்கள், அந்த உருவங்கள்ல பிரேம் மெத்தட்ல. சோ நம்ம முத பார்த்த அந்த மெட்டல் ஆர்ட்டோட இதுலயே அந்த ஃபிளெக்ஸ் இந்த ரொம்ப அழகா இருக்கும். சோ இது பாத்தீங்கன்னா ஸ்லைடிங் டோருங்க. நிறைய டிசைன்ஸ் வச்சிருக்காங்க யூனிக்கா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கார் ஷேப்ல இருக்கு. நீங்க மியூசியம் மாதிரி வந்து அவ்வளோ வெயிட் பண்ணி சூப்பரா உட்காந்து அழகா பார்க்கலாம். அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இவங்க. சோ பாருங்களேன், மெட்டல்லயே இப்படி கொடுக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு இருக்கும். சார் இவ்ளோ விஷயம் பார்த்தோம். இங்க வந்தோடனே மெயின் அட்ராக்டிவ் அப்படின்னா இந்த இடம் தான். சோ இது பத்தி சொல்லுங்க சார். இது பாத்தீங்கன்னா புத்தர் சிலை வந்து எனக்கு நிறைய எல்லாருடைய ரொம்ப விருப்பமான ஒரு ஏன்னா இப்ப எல்லாருமே இயந்திரமயமான வாழ்க்கையில அமைதியை தேடி அலைகிறாங்க. அந்த அந்த ஒரு சொரூபம் இருக்கு இல்லையா, ஆமா, அந்த சொரூபமா அந்த ஆர்டிஸ்ட் நாங்க வச்சுக்கூடிய இந்த ஆர்டிஸ்ட் வந்து நிறைய கொடுக்குறாங்க. இதுல சின்ன சைஸஸ் பெரிய சைஸஸ் வரைக்கும் சைஸ் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெட்டல் ஆர்ட் ஒர்க்குல வாயர்ல என்ட்ரன்ஸ்ல வைக்கக்கூடிய மெட்டல் ஆர்ட் ஒர்க் பெரிய தேவையான ஸ்டூல்ஸுமே நம்மளே கொடுத்துருக்கோம். நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்கீங்க. நிறைய இருக்கு. ஸ்டூல் வெரைட்டிஸ் தான் இங்க எங்களுடைய ஐகான்ஸ் யூனிக்கா வச்சிருக்கீங்க. ஐகான்ஸ் இந்த ஸ்டூல் வெரைட்டிஸ்க்காகவே என்கிட்ட நிறைய வந்து கலெக்ஷன்ஸ் வரும்போது வெளியே பார்த்து நிறைய வாங்கிட்டு போறாங்க. ஆக்சுவலி இந்த ஒரு வீடியோ பத்தாது சார், இந்த கலெக்ஷன் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண அந்த அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. பார்த்து அந்த வெரைட்டிஸ் எல்லாமே இந்த நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள்களா இருக்கும், பெரிய பொருள்களா இருக்கும். இது எல்லாமே நீங்க இன்னமும் இதுல வெரைட்டிஸ் இருக்கு. ஒரு இன்னமும் 10 ஒரு கேட்லாக்ஸ் உங்கள்கிட்ட இருக்குன்னு கேட்டா கேட்லாக்ஸ் நம்பிடும். இது எல்லாமே நீங்க நேர்லயே பார்த்து வாங்கலாம், ஆன்லைன்லயும் வாங்கலாம். இல்ல நீங்க வெளியூர்ல இருக்கீங்க, நீங்க பாக்குற அந்த பொருளை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க. அனுப்பி நீங்க கொரியர்ல பண்ண சொல்லலாம், கொரியர்லயும் பண்ணி தரலாம். ஸோ உங்களுடைய அத்தனை தேவைகளையும் நாங்கள் பூர்த்தி பண்ணி கொடுக்க தயாரா இருக்கோம். நம்ம ஷாப் வந்து ஹோம் ஜோல்ஸ்ன்ற நேம்லயும் ஃபாரஸ்ட் இன்டீரியர்ஸ் மேல கீழே வந்துட்டு ஹோம் ஜோல்ஸ்ன்ற நேம்ல நம்ம வந்து விருஷத்துல எஸ்சிவி ட்ரேடிங் கம்பெனி அதனுடைய மாடியில் நம்ம ஷோரூம் இருக்கு. நீங்க வந்து பாருங்க, வந்து பார்த்து உங்களோட தேவைகள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ண தயாரா இருக்கும். வெரி தேங்க்யூ. ஹோப் இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல போடுறோம். நீங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நீங்க என்னோட வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் சீக்கிரமா அதை வந்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஃபோரஸ் இன்டீரியர்ஸ் பத்தி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கோம். அவங்களோட இன்னொரு வெஞ்சர் தான் ஹோம் ஜுவல்ஸ். நீங்க இங்க வந்தா சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஐடியா வேணும் அப்படின்னா கூட நீங்க இன்டீரியர் பத்தியும் இவங்க கிட்ட கேட்கலாம். சோ வீடு அழகுபடுத்தின பிறகு அதை இன்னும் அழகுபடுத்துறதுக்கு இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே தேவைப்படும். இந்த மாதிரி பொருட்கள் நீங்க மதுரையில பெஸ்டா வாங்கணும் அப்படின்னா ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் உங்களோட டெக்கோர் நீட்ஸ்க்கு இந்த ஷாப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல புது தகவலுடன் சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.